ஏக குடும்பத்தின் சார்பாக வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 2 கிராமத்து பழமொழிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த பழமொழிகள் பார்ப்பதற்கு மிக எளிதாக பார்ப்பதற்கு இருந்தாலும் கூட அதில் சொல்லப்பட்டு இருக்கின்ற கருத்துக்கள் வாழ்வியலில், வாழ்க்கை நெறிமுறையில் நாம் என்ன செய்கின்றோம், எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகின்ற ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் கிராமத்தில் போகிற போக்கில் இந்த பழமொழிகளை சொல்லிவிட்டு செல்லிவிடுவார்கள். அதனுடைய அர்த்தம், அதனுடைய நுணுக்கம் என்பதை நாம் ஆய்ந்து பார்க்கும்போது நன்றாக தெரியும். பழமொழி என்பது நம்முடைய வாழ்வியலை எடுத்து காட்டக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதனால் இந்த கிராமத்தில் இதை தவிர்க்க முடியாது. நகரத்தில் இல்லை என்று சொன்னாலும் கூட கிராமத்தில் இந்த சொலவடைகள் என்று சொல்வார்கள், பழமொழிகள் என்று சொல்வார்கள். அதை அனைத்தையும் நம்மால் தவிர்க்கவே முடியாது. போகிற போக்கில் பேசுகின்ற பொழுதே நிறைய பழமொழிகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அவை அனைத்துமே பொருள் பொதிந்ததாக, உண்மையான அர்த்தம் உள்ளதாக இருக்கக்கூடியவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பழமொழிகளில் ஒன்று, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போவானாம். அப்படி என்று கூறுவது எதற்கு என்று கேட்டால், ஒருவன் இருக்கின்ற இடத்திலேயே சிறிய சிறிய விவகாரங்களையே சரியாக செய்து முடிக்க தெரியாதவன் எப்படி பெரிய விஷயங்களை செய்து முடிப்பான், எப்படி அந்த பெரிய விஷயங்களை கையாளுவான், அவனால் முடியாது என்பதைத்தான் இப்படி நாசுக்காக, சூட்சுமமாக, சூதானமாக அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது கூரை ஏறி கோழி பிடிப்பதுன்றது கொஞ்சம் ஈஸியாக முடிகிற காரியம்தான். ஒரு ஆம்பளைங்களாம் நினச்சாங்கன்னா ஒரு ஏரி போட்டு கூரை மேலே ஏறி அங்கே இருக்கிற கோழி பிடிச்சி அதுக்கு சமைச்சு சாப்பிட்லாம், இல்லை முட்டை போட வச்சு சாப்பிட்லாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். அதுவே பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவருக்கு அடுத்து என்ன சொல்லுவார், நான் அதை பண்ணுவேன், இது பண்ணுவேன், என்னால் அது முடியும், இது முடியும்னு சொன்னார்னா, இதையே பண்ண முடியல, நீ எப்படி அதை பண்ண போகிற? முதல்ல சின்ன விஷயத்த நம்மளால் செய்ய முடியுதான்னு செஞ்சு பார்த்துட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் படிப்படியாக போய் தான் நம்ம பெரிய விஷயத்த செய்யணும். எடுத்த உடனே எனக்கு செய்ய தெரியும்னு செஞ்சேன்னா எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் அதை செய்ய போகும்போது அதில் கண்டிப்பாக நமக்கு தோல்வி தான் ஏற்படும். அதனால தான் சின்ன விஷயங்கள், அடிப்படையான விஷயங்களை செய்து பழக வேண்டும். பழகி அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை அடிப்படையாக வைத்து கொண்டு மேலே 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 சென்று மிகப்பெரிய விஷயங்களை செய்வதற்கு நம்மால் இயலும். நாம் யார் ஒருவர் வீட்டை நிர்வகிக்க தெரியாதவர்கள் எப்படி நாட்டை நிர்வகிப்பார்கள் என்று கேட்பார்கள். ஆகையால் சிறிய அளவில் செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாதவர்கள் எப்படி பெரிய அளவில் செய்வார்கள் என்ற கேள்விக்குறி அந்த பழமொழியில் தூக்கி நிற்கும். அதுதான் அதனுடைய பொருள். கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போவானாம். வானம் என்பது மிக உயரமானது, அது ஒரு இன்ஃபினிட்டிவ், அது வரையறை இல்லாத ஒரு விஷயம். அந்த வானத்தில் போய் ஏறி வைகுந்தம், அங்கே தானே சொல்லுவாங்க மேலே சொர்க்கம் இருக்குது, வைகுந்தம் இருக்குது, நான் வைகுந்த பதவி அடைய போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அந்த வைகுந்த பதவியை எப்படி அவனால் அடைய முடியாது அப்படின்ற கருத்து அதில் தொக்கி நிற்கிறது. இதுதான் கிராமத்தில் சொல்லக்கூடிய சொலவடைகள், பழமொழிகள் அனைத்தும். நன்றாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இது தப்பா அப்படின்றத நீங்கள் தான் எனக்கு தெரிவிக்கணும். அப்படி நீங்கள் தெரிவிப்பதை கொண்டு தான் நான் மேலும் மேலும் இவைகளை கூறலாமா இல்லையா என்பதை நான் முடிவு செய்வேன். நன்றி, வணக்கம்.